புளி சாதம் இல்லை புளியோதரை எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செம்மையாக செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுவோமா? அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனு உளுந்தப்பருப்பு லேசாக இலவருப்பாக வறுத்துக்கணும். லேசாக வறுத்ததுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூனு மல்லி, 1 டேபிள் ஸ்பூனு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூனு வெந்தயம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் இலவருப்பாக நல்லா வறுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கு பிறகு கடைசியாக அடுப்பை அமர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயப்பொடி போட்டு அதை ஆற வச்சு அதை பொடி பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அடுத்து அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூனு கடுகு, 1 டீஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 மிளகாய் 3 மிளகாய் காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக பிச்சுட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு அதை அதில் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க. அடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் பொரிய விட்டு அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. நல்லா கலந்ததுக்கு பிறகு கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் அதில் போட்டு நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு 1/4 லிட்ரு 250 ml தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு பிறகு நல்லா கெட்டியாயிரும், சீக்கிரமே கெட்டியாயிரும். இந்த அளவுக்கு கெட்டியான பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு அடுத்து ஒரு துண்டு வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் புளி சாதம் ஒரு சிலர் சாப்பிட்டா நெஞ்சை கரிக்கும். ஆனால் வெல்லம் போட்டிங்கன்னா நெஞ்சை கரிக்காது, நல்ல செரிமானம் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அல்வா மாதிரி இருக்குது பற்றியலா, எடுத்து சாதத்தில் போட்டு நல்லா கிளறி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் புளியோதரை செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.